மகாவதார் பாபாஜி யாரு, அவர் எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டார், பாபாஜியை பத்தின எல்லா விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க சக்திவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்களும் பண்ணிட்டு வரேன். நீங்களே என் கூட சேர்ந்து பயணிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னை பெருங்களத்தூர்லேருந்து படப்பை போகிற வழியில் மலைப்பட்டுங்கிற கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு வந்துருங்க. இந்த மலைப்பட்டுங்க கிராமத்துக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மகாவதார் பாபாஜி கோயிலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மக்களே, இதுதான் நம்ம தேடி வந்த மகாவதார் பாபாஜி கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் கட்டியிருக்காரு. ரஜினி சார் நம்ம மகாவதார் பாபாஜியை பார்க்கறதுக்கு எப்பயாவது ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து போவாராம். நம்ம வாங்க இப்போ மகாவதார் பாபாஜி யாருன்னு பார்த்துடலாம். அவர் எதற்காக இந்த உலகத்தில் அவதரிக்கப்பட்டாருன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் தான் 18 சித்தர்களும் 51 மகான்களும் இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் மகாவதார் பாபாஜிலேருந்து புத்தர்லேருந்து வள்ளலார்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் கண்ணனோட ஒரிஜினல் ஃபோட்டோ. இந்த மாதிரி தான் கண்ணன் சின்ன வயசில் இருந்திருக்காரு. நீங்கள் இந்த ஃபோட்டோவை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மேலே இருக்கிறவர் தான் மகாவதார் பாபாஜி. மகாவதார் பாபாஜியோட சீடர் தான் இங்கே லாகிரி மகாசாயா. இந்த லாகிரி மகாசாயோட சீடர் தான் யுக்தேஸ்வரர். யுக்தேஸ்வரோட சீடர் தான் பரமஹம்ச யோகானந்தா. பரமஹம்ச யோகானந்தா தான் பாபாஜியை பற்றி ஒரு யோகியின் சுயசரிதம்னு ஒரு புக்கு எழுதி உலகம் எல்லாத்துக்கும் தெரிய வச்சிருக்காரு. இந்த சிலைக்கு கீழே ஒரு கல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்லு தான் மகாவதார் பாபாஜியோட குகையிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கல்லு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜியோட பாதம் மாதிரி இருக்கிறதுனால இந்த கல்லை தொட்டு கும்பிட்டா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. நீங்க பாபாஜியை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர் நேர்லேயே வருவாராம். இங்கே பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி தியானம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கும் பக்கத்திலே ஜீசஸ் இருப்பார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மகாவதார் பாபாஜி கோவிலில் ஏன் இயேசு இருக்காருன்னு. ஏன்னா ஜீசஸும் மகாவதார் பாபாஜியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இமயமலையில் கிரியா யோகம் கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவதார் பாபாஜியும் ஜீசஸும் நெருங்கிய நண்பர்கள். நம்ம இனிமேல் மகாவதார் பாபாஜி யார், அவர் எதற்காக பிறக்கப்பட்டார்னு பார்க்கலாம் வாங்க. பாபாஜி முருகரோட அவதாரம்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் பிறக்கும் போது எப்படி ஏஞ்சல்லாம் வந்தாங்களோ அதே மாதிரி மகாவதார் பாபாஜி பிறக்கும் போது முருகப்பெருமான் வந்தார். பாபாஜியோட அப்பா கிட்ட முருகர் நான் தான் உங்களோட மகனா பிறந்திருக்குன்னு சொன்னாரு. சிதம்பரத்துக்கும் பக்கத்துல இருக்கிற பரங்கிப்பேட்டையில தான் மகாவதார் பாபாஜி பிறந்தாரு. அந்த இடத்துல சிவன் கோயில் இருந்துச்சு. ஆனா இப்ப அது முருகன் கோயிலா மாறி இருக்கு. பாபாஜி முதல்ல இலங்கையில இருக்கிற கதிர் கிராமத்துக்கு போனாரு. அங்க போகர் சித்தர்கிட்ட பல மந்திரங்களை கத்துக்கிட்டு அடுத்ததா பொதிகை மலை போயிட்டு அங்க அகஸ்திய சித்தரை பார்க்கறதுக்கு 48 நாள் தவம் பண்ணாரு. பாபாஜி 48 நாள் தவம் பண்றதை பார்த்து அகஸ்திய சித்தர் காட்சி கொடுத்தாரு. அதன் பிறகு அகஸ்திய சித்தர்கிட்ட கிரியா யோகம் கத்துக்கிட்டு இப்ப பாபாஜி இமயமலையில தவம் இருக்காரு. பாபாஜியை இமயமலையில தவம் இருக்க சொன்னது அகஸ்திய சித்தர் தான். சித்தர்கள் எல்லாருமே கூடு விட்டு கூடு பாய்வாங்க. ஆனா 2000 வருஷமா அந்த உடம்போட இளமையோட இருக்கிறது நம்ம மகாவதார் பாபாஜி மட்டும்தான். ஒவ்வொரு கடவுள்களும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் படைக்கப்படுவாங்க. அதே மாதிரி தான் மகாவதார் பாபாஜியும் ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்காரு. அது என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணு இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. நரகத்துல இருக்கவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா சொர்க்கத்துல இருக்கவங்களே இன்னொரு இடத்துக்கு போக ஆசைப்படுவாங்களாம். அந்த இடத்துக்கு கூட்டுட்டு போறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது நம்ம மகாவதார் பாபாஜி மட்டும்தான். அதற்காக தான் பாபாஜி படைக்கப்பட்டிருக்காரு. மனிதர்கள் கிரியா யோகத்தை கத்துக்கிட்டு மரணமில்லா பெருவாழ்வு வாழணும். கெட்ட எண்ணங்கள்ல இருந்து நல்ல எண்ணங்களுக்கு மாறத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கடவுள்னு சொல்றாரு மகாவதார் பாபாஜி. கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னு உனக்கு தெரியாது. மக்களை வழி நடத்த எப்படி இயேசுநாதர் படைக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் மகாவதார் பாபாஜியும் படைக்கப்பட்டிருக்காரு. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இமயமலையில மகாவதார் பாபாஜி கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். என் பேர் லட்சுமி. நான் இந்த சித்தர்கள் தேடி ஒரு சித்தராக போயிட்டு இருப்பேன். நேற்று தான் அந்த சக்திவேலு அப்படின்ற ஒரு தம்பி கூட ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அவங்களா சொன்னாங்க, இது மாதிரி நாளைக்கு வந்துட்டு இது மாதிரி பாபாஜி சித்தரை பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் நான் ஒரு சித்தராக நான் தேடிட்டு தான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பாபாஜி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சக்திவேலு அப்படின்ற ஒரு தம்பி மூலியமாக அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படின்னாக்கா அது எனக்கு உடம்புலாம் இப்படி ஒரு சிலிக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்றது நான் எனக்கு அவர் ஒரு கருணையை எனக்கு கொடுத்துருக்குறான்னு தான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே சன்னதிக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு தம்பி வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு அவரோட சரித்திரம் புக்கை கொடுக்குறது, அந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுவும் அந்த பாபாஜி எனக்கு கொடுத்த ஒரு கருணையாக தான் கருணையாக நினைக்கிறேன் நான். அதனால் அந்த பாபாஜியை உங்களுக்கு இங்கே பார்க்க வரவங்க உங்களால் எவ்வளோ பேருக்கு உங்களால்
முடியுமோ வந்து அவர்கிட்ட உங்களை பிரார்த்தனையை சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு தேவையான என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணி நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க இது நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை வந்து எனக்கு வாழ்க்கையில் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த பாபாஜி வந்து எனக்கு இந்த அளவுக்கு கருணை புரிஞ்சிருக்காருன்னா இந்த கருணையை வந்து நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கணும். இந்த சன்னதிக்கு வந்து நீங்கள் எல்லாரும் அனுபவித்து அவரை மனசால நினைங்க. உண்மையிலே மனசாலே நினச்சிங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார். எனக்கு எப்படி ஒரு சக்தி வேல் கிடைச்சாரோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒருத்தர் உங்களுக்கு வழி காமிச்சு அவர் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. எல்லாரும் அந்த பாபாஜியோட கருணையை அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அந்த சக்தி வேல் தான். அவருக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப நன்றி கடமையாக இருப்பேன். நன்றி. பாபாஜி உங்களை தேடி வரணும்னா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இந்த மந்திரத்தை காலையில் 3 மணிக்கு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்களாக நடக்கும்.